கடைசி நாள். முந்தா நேற்றிலிருந்து அந்த ஊருக்கு போகின்ற இயல்பு வந்து விட்டது பலருக்கு. நேற்று காலையில் நிறைய பேர் ஊருக்கு போய்விட்டார்கள். இன்றைக்கு அது நம்மை கலைப்பதற்காக, நம்முடைய கவனத்தை கவர்வதற்காக பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதனால, வெறும் கலை நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி இங்க இணையதளம், இன்னும் அந்த பொது அரங்கம் எல்லாம் இருப்பதனால அங்கே போக தோன்றும் என்பதிலே சிறிதளவும் யாருக்கும் ஐயம் ஏற்படாது. எனவே இங்கு கூட்டம் அதிகம் இல்லை என்பதனால் யாரும் எந்த வருத்தமும் பட வேண்டாம். நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அமர்வை செவனே நடத்தி முடிக்க வேண்டும். அதில் இங்கே பங்கு கொள்வதற்கு, கட்டுரை வாசிப்பதற்கு இருக்கின்ற வெங்கட்ராமன், இரா சீனிவாசன், கோ பொற்கலை, கடைசியில் நான் ஆக இந்த என்னை தவிர மற்ற 3 பேரையும் இங்கு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். புற இயல் ஆய்வுகள். சரி. என்னுடைய பெயர் டாக்டர் சரஸ்வதி வேணுகோபால். நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 30 ஆண்டுகள் பணியாற்றினேன். என்னுடைய விருப்ப பாடம் நாட்டுப்புறவியலும் தொன்மவியலும். அதிலேயே தான், வேற எந்த கருத்தரங்குக்கும் எந்த மாநாட்டிற்கும் நான் செல்வது கிடையாது. அதற்காகவே தான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்த பல நல்ல செயல்களை செய்தேன் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய துறையில என்னை பற்றி நன்றாக தெரியும். கடைசியில என்னுடைய அதாவது பணி காலம் முடிவதற்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் விண்ணப்பித்த அந்த விண்ணப்பத்தை மதித்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஒரு மிகப்பெரிய தொகையினை அளித்து ஒரு 75 லட்சம் கொடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை என் கையிலே கொடுத்தார்கள். நான் கொடுத்தது தான், அதற்கு அவர்கள் அங்கீகாரம் தந்தார்கள். அதை 3.5 ஆண்டுகள் நான் செய்து முடித்துவிட்டு அங்கே அடுத்தவருக்கு கொடுத்து விட்டு வந்துவிட்டேன். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக என்னுடைய வாழ்வில், என்னுடைய அதுவும் பணி வாழ்வில் அது ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். அதில் ஜெண்டர், ஃபோக்லோர் அண்ட் கல்ச்சர், இதுதான் தலைப்பு. இப்பொழுதும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்திற்கு மதிக்கத்தக்க வகையில் அந்த நான் இருந்த அந்த மேலே, அதாவது 2வது மாடியில் ஸ்டுடியோ, ஆர்கைவ் போன்ற எல்லாமே, லைப்ரரி எல்லாம், அந்த ஃபர்னிச்சர் போன்ற எல்லாம் அங்கே இருக்கிறது. 50 லட்சத்துக்கு மேலே ஒரு சொத்து சேர்த்து வைத்து விட்டு வந்தேன். என்னுடைய பல்கலைக்கழக தாய்க்கு மகள் கொடுக்கின்ற ஒரு அன்பளிப்பு போல. அது போக பல இடங்களுக்கும் சென்றிருக்கிறேன். அதாவது உள்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவிற்கு, ஹங்கேரி, ஸ்வீடன், நார்வே போன்ற பல இடங்களிலும் எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அந்த பல இடங்களுக்கு சென்று ஒரு மாத கணக்கில் 4 மாதம் 3 மாதம் போன்ற ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறேன். சில சமயத்தில் அங்கே கருத்தரங்குகள், அதாவது பெரிய மாநாடுகள் நடந்திருக்கின்றன. ஃபோக்லோர் மாநாடு, அதற்கும் நான் சென்று என்னுடைய பணியை செவனை செய்து முடித்து விட்டு வந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு போதும் என்று என்னிடம் கீழே ஆய்வு செய்த பல மாணவர்கள் இங்கே நான் பார்த்தேன். அவர்களெல்லாம் பார்த்த பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. பல இடங்களில் அவர்கள் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய முதல் தொடக்க காலத்தில் பல்கலைக்கழகத்திலே மாணவியாக இருந்த டாக்டர் மல்லிகா கூட இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இலக்கணத்திலே, மொழியியல்ல அவர்களுடைய விருப்ப பாடமாக அமைந்தது. ஆனால் என்னுடைய பாடம் நாட்டுப்புறவியலாக இருந்தாலும் நாங்கள் பொதுவாகவும் எடுப்போம். அந்த வகையில் அவர்கள் முதல்ல ஏற்பட்ட மாணவி இங்கே வந்த பொழுது இவர்கள் எல்லாம் பார்த்த பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. இனி இந்த துறையில் இப்பொழுது இருக்கின்ற நிலையை நாம் யோசித்து பார்த்தால், நாட்டுப்புறவியல் ஆய்வுகள் மிக தொடக்க காலத்தில் மிகவும் சாதாரணமாக ஒரு நிலை. ஏன்னா சும்மா என்னத்தையாவது எடுத்துக்கொண்டு டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே சும்மா வர்ணிப்பது. இதை எடுத்துக்கொண்டு அந்த முளைப்பாரி அப்படின்னு அந்த இதை எடுத்துக்கொண்டு போவார்கள். மிக அழகாக இருக்கும். அப்படியே அதை கைதட்டி முளைப்பாரி அந்த கும்மி அடிப்பார்கள். இப்படி அந்த மாதிரியான கட்டுரைகள் நிறைய வந்து கொண்டிருந்தன. அதெல்லாம் அப்படித்தான் முதல்ல வரும். எந்த பாடத்திலையுமே, எந்த ஒரு கல்வியிலுமே அப்படிதான் தொடக்க காலத்து ஆய்வுகள் எல்லாம் சிறப்பாக இல்லை. போக போக அது நிறைய அதில் நல்ல ஆர்வலர்கள் ஏற்பட்டு நல்ல கடினமான உழைப்பு பல பேர், அதாவது நாங்கள்லாம் கொஞ்சம் பயனியர்ஸ் என்று
சொல்லக்கூடியவர்கள் எங்களை போன்றவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்முடைய துறைக்கு நல்ல பெயர் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் ரொம்ப உழைத்தோம். இங்கே கூட டாக்டர் ராமநாதன் என்று பார்த்திருப்பீர்கள். அவர் அங்கே எங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறார், தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறாரு. இப்படி மிகவும் கொஞ்சம் பாடுபட்டு உழைத்ததுனால நாங்களும் கொஞ்சம் நல்ல ஆய்வுகள் எல்லாம் செய்தோம். எங்கள் அடியில் வந்த மாணவர்களும் நல்ல ஆய்வுகள் செய்து இப்பொழுது கொஞ்சம் நல்ல சிறப்பான ஆய்வுகள் வர தொடங்கியிருக்கு. இப்பொழுது இல்லை, ஒரு 20 வருஷங்களாகவே நல்ல ஆய்வுகள் வந்து கொண்டு இருக்கின்றன என்று சொல்லலாம். பல புத்தகங்கள், எவ்வளவோ ஏராளமான நூல்கள் வந்துவிட்டன, எவ்வளவோ கட்டுரைகள் இருக்கின்றன. எனவே நான் என்னுடைய இந்த முன்னுரையில் நிறைய இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். இங்கே இருக்கின்ற இந்த கட்டுரைகள் ஒரே அதாவது குறிப்பிட்ட குறிப்பிட்ட கருத்தரங்கு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட பொருள் அதற்கு இருக்கும். ஆனா இது இங்க அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பெரிய மாநாடு. அதனால அவரவருக்கு என்ன விருப்பமோ, அவரவர் எந்த குறிப்பிட்ட தலைப்பில வேலை செய்திருக்கிறார்களோ, எது பிடிக்குமோ அதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். மாநாடு என்றால் அப்படித்தான் இருக்கும். அதனால இங்கே பல்வேறு தலைப்புகளில் அமைந்திருக்கின்ற அந்த ஒரு தொகுப்பினை பார்க்கிறோம். வெங்கட்ராமன் வரலாற்று மீட்டுருவாக்கத்தில் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைப்பாடல்களின் பங்களிப்பு. அடுத்தவர் ஈரா சீனிவாசன் திரௌபதியின் உருமாற்றம். இது அடுத்தது. அதாவது பாருங்க, வரலாற்று மீட்டுருவாக்கத்தில் நாட்டுப்புற பாடல்கள், ஆனா திரௌபதியின் உருமாற்றம் என்பது அடுத்தது வேறு. பொற்கலை தமிழர் பண்பாட்டில் சடங்குகள் என்று, அதாவது வெவ்வேறு, அதாவது அந்த பல வகைகள் இருக்கின்றன. அந்த வகைகளில் ஒவ்வொருவர் அவருடைய விருப்ப சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தலைப்பு ஜெண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் ஃபோக்லோர். இப்பொழுது முதலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 10:30 to 12 வரை. இப்பொழுது 10:40 ஆக போகின்றது. எனவே நான் நினைக்கிறேன் 4 தாள் இருக்கிறது. அதனால ஒவ்வொருவரும் கணக்கு உடனே வர மாட்டேங்குது. ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளதான் இல்லையா? 20 நிமிடங்கள். அதனால 15 நிமிடங்களுக்குள்ளாக தயவு செய்து உங்களுடைய கட்டுரையை முடிச்சிருங்க. அதுக்கு பிறகு 5 நிமிடத்தில் நாம் கேள்விகளை வைத்துக் கொள்ளலாம். அதுல கேள்விகள் அமையும் பொழுது அதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியது பிறகு சொல்லுகிறேன். மதிப்பிற்குரிய இந்நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, இம்மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் கோ. வெங்கட்ராமன். சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்திய வரலாற்றுத் துறையில் பேராசிரியராகவும் துறைத் தலைவராகவும் இருக்கின்றேன். என்னுடைய கட்டுரையினுடைய தலைப்பு வரலாற்று மீட்டுருவாக்கத்தில் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதை பாடல்களினுடைய பங்களிப்பு என்பது தலைப்பாகும். நாட்டுப்புற பாடல் என்பது கிராமிய மக்களின் வாழ்வோடு தொன்று தொட்டு ஒட்டி உறவாடி வளர்ந்து வருகின்ற ஒரு கலையாகும். யாரோ ஒருவரால் பாடப்பெற்று அதை கேட்டு இன்புற்று மற்றவர்களும் வாழையடி வாழையாக இப்பாடல்களை பாடி வருகின்றனர். இவ்வாறு நாட்டுப்புற மக்களால் தொன்று தொட்டு பாடப்பெற்று வருவதே நாட்டுப்புற பாடல்களாகும். நாட்டுப்புற பாடல்களில் வரலாற்று கதை பாடல்கள், தட் இஸ் பேலட் என்பது பாடல்களின் மூலம் ஒரு வீரனினுடைய வாழ்க்கை நிலையையோ அல்லது